அக்கா சொல்லுங்கண்ணா. அக்கா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு எதாவது நம்ம கிரீம் இருக்கா? பிம்பிள்ஸ்க்கு கிரீம் இருக்குங்கண்ணா. ஆனா அது கூட சேர்த்து இன்னும் 2 சொன்னீங்கல்ல, மொத்த சேர்த்துனா 3. 3க்கு ஒரே சொல்யூஷனா 3 ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க, என்னதுக்கு அது? அது தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். அது வேற ஒண்ணும் இல்லைங்கண்ணா, பாதாம் மரத்துல இருந்து கிடைக்கிற பாதாம் பிசின் தான். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லட்டுமா? இந்த பாதாம் பிசினை பத்தி யாருக்குமே இப்ப வரைக்கும் நிறைய தெரியறது இல்ல. அது உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்கண்ணா. அது மட்டும் இல்லாம அல்சர், அசிடிட்டி மற்றும் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து குணப்படுத்துறதுக்கு உதவுதுங்கண்ணா. ஒல்லியா இருக்கிறவங்க பாலோட பாதாம் பிசின் சேர்த்து சாப்பிட்டு வர ஆரோக்கியமான முறையில உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுங்கண்ணா. உடல்ல நீர்ச்சத்து அதிகரிக்கிறது மூலமா உங்களோட ஸ்கின் சாஃப்டா, ஃப்ரெஷ்ஷா, க்ளோயிங்கா, பிம்பிள்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுங்கண்ணா. கட்டிக்கிட்டே இருக்குது, எப்படி யூஸ் பண்றது? நைட்டு தண்ணியில 1 to 2 கல்ல ஊற வச்சீங்கன்னா காலையில ஜெல்லியோட ஃபிளேமுக்கு வந்துருங்கண்ணா. அத மார்னிங் எந்திரிச்சு வெறும் வயித்துல பாலோடையோ இல்ல ஜூஸாவோ இல்ல சர்பத்தோடயோ சேர்ந்து குடிக்கலாங்கண்ணா. அப்ப கொடுங்க, அப்ப நைட்டே நான் ஊற வச்சு சாப்பிடுறேன். ஆனா முக்கியமா நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 கிராம்ல இருந்து 10 கிராம் வரைக்கும் ஊற வச்சு சாப்பிட்டா போதுங்கண்ணா. சிறுநீரக கற்கள் இருக்கவங்க மற்றும் குறிப்பிட்ட மருந்து எடுத்துக்கிறவங்க எல்லாம் டாக்டரோட ஆலோசனை இல்லாம இதை சாப்பிடவே கூடாது.